இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உருவாறதுக்கு சூப்பரான சான்சஸ் இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்ல ராகு இருக்குன்ற பயமே வேண்டாம். 5ஆம் வீட்டு ராகு குரு பகவான் பார்க்குறார். 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸ்ல தான் வந்து உங்களுக்கு பெயர்ச்சி ஆகுது. ஸோ அனுபவிக்கிற யோகம், திருமண ஸ்தானம் அப்படின்றதும், அதனுடைய அனுபவிக்கிற யோகம் பல ரூபத்துல வந்துட்டுருக்கு. ஸோ அப்ப குழந்தை பாக்கியம்ன்றது சூப்பரா கிடைக்கும். இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளா பிறப்பாங்க. ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்பர் 1 வந்து ஒரு 16 வருஷம் ஆச்சு அப்டின்னா கூட, இப்ப ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு என்னடா அது ஒண்ணுமே ஸ்டெப்ஸ் எடுக்காம இப்போ பிறந்துருச்சு. இத்தன நாள் இவ்ளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் வெறுத்து இருந்தோமே! அப்டின்றவங்களுக்கு கூட இப்ப அமையும். அதே மாரி ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கவே இல்ல. ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குன்றவங்க, மனச தளர விட்டுறாம இந்த மே மாசத்துக்கு அப்புறம் ஜூனுக்கு பிறகு நீங்க போய் பார்க்கும்போது, குருன்னா டாக்டர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே டாக்டருக்கு வேற வழி கூட தோணலாம். அல்லது அதே டாக்டர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து டக்குன்னு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தைரியமா ஸ்டெப்ஸ் எடுங்க. மிஸ் பண்ணிடவே வேண்டாம். இதுக்குண்டான செலவாயிட்டு இருக்கேன்னு கூட கவலைப்படாம, அந்த செலவு என்னவோ அதுவும் ஏற்பாடு பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்றது சாலச் சிறந்தது. குழந்தை பாக்கியத்த மிஸ்ஸே பண்ணிட வேண்டாம். ஏன்னா நெறைய பேரு குழந்தை இல்லாம இப்ப தவிச்சுட்டு இருக்காங்க.